உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இன்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு முன்பே வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆனதால அங்கு படத்தை பார்த்த தமிழ் ரசிகர்கள் பல பேர் இந்த படத்தை பற்றி ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டும் இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு அவங்க வாழ்த்திருப்பது விண்வெளி நாயகனுடைய ரசிகனுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடன் சிம்பு இணைந்து நடிச்சிருக்காரு. சிம்பு அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு தரமான கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஏஆர் ரகுமானுடைய இசை படத்திற்கு ஒரு பக்கபலமாக இருக்கு. வழக்கம் போல மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு மீண்டுமே ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காரு. பல வருடங்கள் கழித்து கமலஹாசன் அவர்களுடன் இவர் இணைந்தாலுமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ படத்தை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது அதிசரும் அவருடைய மனைவியுமான ஷாலினி இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்க்க சென்றிருக்காங்களா. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அதிசருடைய ஃபேமிலிக்கு மணிரத்னம் அவர்கள் நெருங்கிய நண்பரும் கூட. ஆகையால மணிரத்னம் அவர்களுடைய படத்தை மட்டும் FDFS காட்சி மறக்காம இவங்க பார்த்துருவாங்க. அந்த வகையில தான் தற்போது தக் லைஃப் படத்துடைய FDFS காட்சியை பார்த்திருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.